பப்பிங்களுக்கு வந்து உன்னிப்பூச்சி வந்து வருங்க. அந்த உன்னிப்பூச்சி வந்து எந்த இடத்துல நிறையா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காது மடல் கிட்ட இருக்கும். காதுக்கு பின்பக்கம் கொஞ்சம் இருக்கும். உடம்பு ஃபுல்லாமே ஒட்டிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கால் விரல் சந்தில் இருக்கும், ஒட்டிகிட்டே இருக்கும். அந்த பூச்சி வந்து ஒட்டிகிட்டே இருந்து இருந்து அதுக்கப்புறமா அது பெருசாகி பலூன் மாதிரி ஆயிரும். இன்னொரு பூச்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 8 கால் பூச்சி மாதிரி இருக்கும். அதுங்க சொரிஞ்சு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லாமே காய மாதிரி ஆயிரும். இதுக்கு வந்து டாக்டர்கிட்ட கேட்டோம்னா ஒரு பவுடர் சொல்லுவாங்க. அந்த பவுடரை வாங்கி நம்ம முடிக்கு மேலே அப்படியே ஆப்போசிட் சைடு அப்படியே போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரஷ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா, ஒரு வாரம் போட்டுகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருங்க. அப்படியும் இல்லை, குறையவே இல்லை, பூச்சி ஜாஸ்தியாக இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா டாக்டர்கிட்ட நம்ம கூட்டிகிட்டு போனோம்னா ஊசி போடுவாங்க. அதுக்கு ஊசி போட்டுட்டு ஒரு ஷாம்பு கொடுப்பாங்க. அந்த ஷாம்பு போட்டு நம்ம குளிக்க வச்சோம் அப்படின்னாலுமே பூச்சியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருங்க. ஆனால்